என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரியினுடைய இந்த சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை, உன் வராகி சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இன்று வந்துவிட்டது. ராஜயோகத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கும் உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கென்று உன் முன்னால் நான் வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் நான் எப்பொழுதும் உனக்கு வேண்டும் என்று கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். இன்று அறியும் சிவனும் ஒன்று என்று நீ உணர வேண்டிய நேரம் அல்லவா? என் குழந்தையே, இன்று உன் முன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள். எல்லோருமே அரியை வணங்குபவர்கள் என்றும் சிவனை வணங்குபவர்கள் என்றும் தன்னை பிரிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே? தெய்வம் எல்லோரும் ஒன்றுதான் என்று எப்பொழுதுமே உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவரவர் எடுத்துக்கொண்ட படைப்புகள் அவரவர்களுக்கான வேலையை பொறுத்தது, அவரவர்களுக்கான நிலையை பொறுத்தது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட அவதாரத்தை பொறுத்தது. அதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நம் எந்த பாகுபாடுகளையும் தெய்வத்திற்குள் கொண்டு வராமல் தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டு இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம். அத்தனையிலும் இந்த வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, நான் வருகின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நேரம் என்றும் இந்த தாயின் அன்போடு முழுமையானதாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் எதையுமே தவிர்க்க நினைக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்துவிட முடியும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக ஒருபோதும் இருக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இதை தாண்டிய விஷயங்கள் இன்னமும் பல இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் யோசித்து கொண்டு நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. என் தங்கமே, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது முதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் எதையும் விட்டுவிடாதே. வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதை நீ நிறுத்தி வைக்க ஒருபோதும் நினைக்காதே. சரியான நேரம் உனக்கு கிடைக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். ஒரு கல்லை எடுத்து குளத்தில் எரிந்து பார், அது அந்த தண்ணீரை கலக்கிவிடும். அதுபோல ஒரு கல்லை எடுத்து இரும்பின் மீது எரிந்து பார், அந்த இரும்பானது அந்த கல்லையை உடைத்து விடும். அதுபோலத்தான் நீயும் கலங்கும் பொழுது, மனம் வருத்தமடையும் பொழுது கலங்கக்கூடிய குளமாக இல்லாமல் பிரச்சனைகளை உடைக்கும் அந்த இரும்பாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது கல் போன்றது. அதை கண்ணருகில் வைத்து பார், அது இந்த உலகையே மறத்துவிடும். அதே நேரத்தில் அந்த கல்லை தூரமாக வைத்து பார், அந்த கல் இருக்கும் இடமே தெரியாது. இவ்வளவுதான் வாழ்க்கை.
இதை உணர முடியாமல் தான் இங்கு பல கஷ்டங்களையும் பலரும் எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகள் பல என்னவென்று இந்த வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உனக்காக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்றும் என் பிள்ளை யோசித்து மனம் வருந்தாமல் இனி எப்பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் முழுமையான மனத்தெளிவோடு இருக்கிறாய் என்றால் அது போதும். என்றுமே உனக்கு சந்தோஷம் முழுமையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்றால் நீ நிச்சயமாக ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள். பகலில் உனக்கு உறக்கம் வருகிறது என்றால் உன்னுடைய உடல் பலவீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இரவு உனக்கு உறக்கம் வரவில்லை என்றால் உன்னுடைய மனது பலவீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். துரோகிகளிடம் எப்பொழுதுமே கோபம் இருக்காது. கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது. என் குழந்தையே, உன் அம்மா நான் சொல்வது உண்மை என்றால் இன்று என்னை நீ விரும்பிச் செல்ல வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே புதிதாக கிடைக்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து ரசிக்க தோன்றும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இதுதானே என்று சலிப்பாகிவிடும். அப்படி சலிப்பு தோன்றும் பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு என்னவென்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, உன் உயிர் பிரியும் பொழுது உன்னுடைய பணமோ காசோ சொத்தோ உன் பின்னால் வரப்போவது கிடையாது. நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை மறக்கக்கூடாது. சிலருக்கு ஒருவரின் மீது பழியை போடுவது என்பது சுலபமான காரியம். ஆனால் அதே பழியை அவர்கள் சுமக்கும் பொழுதுதான் புரியும் ஒருவரின் வழி என்னவென்று. இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு பார்க்காதே. அனைவரிடமும் நல்லபடியாக பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நல்லவர்களிடம் கற்றுக்கொண்டு எப்படி இருக்கக்கூடாது என்பதனை கெட்டவர்களிடமும் கற்றுக்கொண்டால் அது போதும். அதுவே இந்த வாழ்க்கையை உனக்கு சுலபமாக நல்லபடியாக விலக்கி கொடுத்துவிடும். எல்லா நிலையிலும் நமக்கான விஷயங்களை சந்தோஷமாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் மாற்ற முடியும். உனக்காக இன்னொருவர் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. உனக்காக இன்னொருவர் இது போன்ற விஷயங்களை ஒருபோதும் நடத்திவிட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். இந்த நேரம் இந்த விஷயம் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷமாக இருந்து விட்டாயானால் அத்தனையிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் எதை கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை இந்த மாற்றங்களை நீ கவனமாக பெற்றுக்கொள். வாழ்க்கையில் எதுவுமே அவ்வளவு சுலபமானது அல்ல. வாழ்க்கையில் எதுவுமே அவ்வளவு எளிதில் கிடைப்பதும் அல்ல. நிச்சயமாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா இடத்திலும் நீயாக நின்று ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது காலம் முழுமைக்கும் உன் மனதில் நீங்காமல் நினைவில் நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய அதிசயங்களை கொடுக்க வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் எதையும் நின்று சாதித்து உன்னை நல்லபடியாக வாழ்த்த வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் நாம் கொடுக்கும் பொழுது அந்த துன்பம் உனக்கு நடந்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்று சற்று சிந்தித்து பார். ஒரு முறை நாம் யோசித்தோமானால் அந்த துன்பத்தை யாருக்கும் கொடுக்க நினைக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த துன்பம் நிச்சயமாக உனக்கு திரும்ப வரும். அதுதானே விதி. தெய்வம் அதைத்தானே செய்யும். நீ ஒருவருக்கு கொடுப்பதை தெய்வம் மீண்டும் உனக்கே கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை எல்லாம் கண்டு நீ நிச்சயமாக பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ சரியாக உணரும் பட்சத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவானதொரு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியின் உச்சம் என்றால் என்னவென்பதனை பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளைகள் நீ கலங்கிய ஒவ்வொரு கலக்கத்திற்குமான பதிலை நான் உனக்கு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன் முன்னால் கொண்டு வந்து தர வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இனி எதற்குமே தயங்காமலிரு. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாமலிரு. உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா மாற்றத்தையுமே சரியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும். எல்லா நிலையையும் கடந்து உன்னை நல்லதொரு சூழ்நிலையை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்றும் எதற்கும் என் பிள்ளை வருந்தி தன் வாழ்க்கை நிம்மதியை தொலைக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. நீயாக இருந்து எதையும் பெற்றுவிட்டால் அது போதும். நீயாக நின்று எதையுமே இந்த வாழ்க்கையில் உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட துன்பங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் நாள் இன்று. நீ அரியையும் சிவனையும் வணங்கினாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக நான் சொன்னதற்கு காரணம் இதுதானே. என் பிள்ளையை எல்லோருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அவரவர் மனது எடுக்கின்ற முடிவுகள் தான் காரணம். எல்லாவற்றையுமே தனக்கு சாதகமாக எடுக்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே நாம் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அத்தனையிலும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதானே உண்மை. எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் உருவாகும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு திருப்பங்கள் உருவாகும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்தும். அத்தனை நிலைகளிலும் உனக்கு வேண்டியபடி அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கும். இனியாவது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இரு. எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இரு. உன்னை தேடி வருவது எல்லாமுமே இனி உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நாம் நிச்சயமாக அந்த வெற்றியின் அருமையை உணர வேண்டும். இந்த வெற்றியை தொலைக்கக்கூடாது என்ற எண்ணம் உருவாக வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்து வாழ்க்கையில் எதையும் இழக்கக்கூடாது என்ற எண்ணம் உருவாக வேண்டும். நம்பிக்கையோடு எதை செய்கிறோமோ அது நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் அத்தனை விஷயங்களையும் நமக்கு நன்மைகளோடு தந்திடும் என்பதுதான் உண்மையாகும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் தவிர்த்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை உறுதிப்படுத்து. உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்து. எந்நாளும் உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையும் அதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் உண்மை. உன் அம்மா நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீ விரும்பியது போல அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். கலங்காதிருந்தால் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அதுவே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.